ஹலோ கைஸ், நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன சம் பார்க்க போறோம்னா illustration 3 பேஜ் நம்பர் 14.23 இருக்க சம் தான் பார்க்க போறோம். ஹெச் லிமிடெட்க்கும் எஸ் லிமிடெட்க்கும் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்களாம். நம்மள கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஷேரையும் 10 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ரிசர்வ், கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிள், ஃபிக்ஸ்ட் அசெட், ஸ்டாக், டெப்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள். அதுக்கப்புறம் இங்க 15,000 ஷேர்ஸ் எஸ் லிமிடெட்ல இருந்து ஹெச் லிமிடெட் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச் லிமிடெட் ஷேர்ஸை வாங்கினதுக்கு அப்புறம் எஸ் லிமிடெட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்களாம். ஆனா அங்க ஆல்ரெடி ரிசர்வ் அவங்க கிட்ட இருக்கான் 60,000. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் லிமிடெட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் லிமிடெட் கட்ட வேண்டிய பில்ஸை ஹெச் லிமிடெட் ஒரு சப்போர்ட்டா இருந்து கட்டுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் போடுவோம். எஸ் லிமிடெடும் ஹெச் லிமிடெடும் ஒத்துக்கிட்டாங்க. அதனால இது ஒரு மியூச்சுவல் கன்சர்ன்ல ஹெச் லிமிடெட் என்ன சொல்லியிருக்காங்க, எஸ் லிமிடெட் கட்ட வேண்டிய பில்ஸை நாங்கள் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்து அதை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்ப இதுக்காக நம்ம மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் போடுவோம். மியூச்சுவல் ஆப்ளிகேஷன்னா என்னன்னா, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு ப்ராமிஸ் பண்ணுதுல, நான் இதை பண்றேன் அப்படின்ட்டு. அதுக்கு இன்னொரு கம்பெனி என்ன பண்ணுது, இது மாதிரி நானும் உங்களுக்கு இதை பண்றேன் அப்படின்ட்டு ப்ராமிஸ் மாத்தி மாத்தி ப்ராமிஸ் பண்றது பேர் தான் மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் சொல்லுவோம். மியூச்சுவல் ஆப்ளிகேஷனை நம்ம அசெட் அண்ட் லயபிலிட்டிஸ்ல மைனஸ் பண்ணி காமிப்போம். சம் போடும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஹெச் லிமிடெட் எஸ் லிமிடெட் கிட்ட இருந்து ஸ்டாக் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ மதிப்புள்ள ஸ்டாக்னா 50,000 மதிப்புள்ள ஸ்டாக் வாங்கியிருக்காங்க. அதோட ப்ராஃபிட் 25% கொடுத்துருக்காங்க. ஆன் காஸ்ட்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 25 டிவைடட் பை 125 போடணும். 100 கூட அந்த பர்சன்டேஜை ஆட் பண்ணி போடணும். அப்படி இல்லைன்னா நம்ம 20/100 போட்டு கால்குலேட் பண்ணலாம். இப்போ சம்குள்ள போலாமா. ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டுக்கணும். இதில் என்ன கண்டுபிடிப்போம், ஹோல்டிங் அண்ட் மைனாரிட்டி ரேஷியோ கண்டுபிடிப்போமா. இங்க போன சம்ல கொடுத்துட்டாங்க இவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர்ஸை ஹெச் லிமிடெட் எடுத்துக்கிட்டாங்கன்ட்டு. ஆனா இந்த சம்ல கொடுக்கல. 15,000 ஷேர்ஸை தான் ஹெச் லிமிடெட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் எஸ் லிமிடெடோட ஷேர்ஸ் கண்டுபிடிக்கணும். மொத்த ஷேர் எஸ் லிமிடெடோட ஷேர் கேபிட்டல் எவ்வளோ, 2 lakhs டிவைடட் பை ஒவ்வொரு ஷேரையும் எவ்வளவு ரூபாய்க்கு வித்துருக்காங்க, 10 ரூபாய்க்கு வித்துருக்காங்க. இந்த 0 கேன்சல் ஆயிடும். மிச்சம் எவ்வளவு இருக்கு, 20,000. 20,000 ஷேர்ஸ் எஸ் லிமிடெட் கிட்ட இருக்கு. இப்போ ஹெச் லிமிடெடோட ஷேர்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ, 15,000. இப்போ 20,000 எஸ் லிமிடெட் கிட்ட இருந்த ஷேர்ஸ். அதுல 15,000 ஷேர்ஸ் ஹெச் லிமிடெட் வாங்கிட்டாங்க. மிச்சம் எவ்வளவு இருக்கும், 5,000 தான் எஸ் லிமிடெட் கிட்ட இருக்கும் ஷேர்ஸ். 15,000 is to 5,000. 3 0, இந்த 3 0 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம். 5 டேபிள்ஸ்ல போகுமா ரெண்டுமே. 5 1s are 5, 5 3s are 15. அப்போ 3:1 தான் நம்மளோட ரேஷியோ. ஹோல்டிங்க்கு 3, மைனாரிட்டிக்கு 1. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம்னா, எஸ் லிமிடெடோட ப்ராஃபிட்டை அவங்க கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ப்ராஃபிட் தான் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் ப்ராஃபிட்ன்றது அட்ஜஸ்ட்மெண்ட்ல நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது தான் கேபிட்டல் ப்ராஃபிட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சுக்க போறோம். அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கிறது தானே கேபிட்டல் ப்ராஃபிட். சொன்னா எவ்வளோ இருந்துச்சு, 60,000. இந்த 60,000 இப்ப நம்ம ஹெச் லிமிடெட்க்கும் எஸ் லிமிடெட்க்கும் பிரிச்சு தரணும். இந்த ரேஷியோ படி 60,000 இன்டூ ஹெச்சுக்கு எவ்வளோ, 3 கீழே போடும் போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடணும். கீழே 4, 3/4. 60,000 இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 45,000 கிடைக்குது. நெக்ஸ்ட் எஸ் லிமிடெட்க்கு 60,000 இன்டூ 1, மைனாரிட்டியோட ரேஷியோ 1/4. இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 15,000 கிடைக்கும். இப்போ நம்ம ரெவென்யூ ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணணும்.
நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருந்தாங்கல்ல, இது மாதிரி வந்து எஸ் லிமிடெட் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டாங்க எச் லிமிடெட்க்கு ஷேர்ஸை கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படின்ட்டு பேலன்ஸ் ஷீட்ல இருக்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எஸ் லிமிடெடுக்குன்ட்டு வந்து கொடுத்துருக்காங்கல்ல ஒரு அமௌண்ட் 1,20,000. இதுதான் நம்மளோட ரெவென்யூ ப்ராஃபிட். இப்போ இந்த 1,20,000 தான் நம்ம ஹெச் லிமிடெட்க்கும் எஸ் லிமிடெட்க்கும் பிரிச்சு தர போறோம். ஃபர்ஸ்ட் ஹெச் லிமிடெட்க்கு 1,20,000 இன்டூ ஹோல்டிங்க்கு எவ்வளோ ரேஷியோ 3/4. இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 90,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் எஸ் லிமிடெட்க்கு 1,20,000 இன்டூ ரேஷியோ எவ்வளோ எஸ் லிமிடெட்க்கு 1/4. இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 30,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் மைனாரிட்டி ஷேர். இதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா எஸ் லிமிட்டடோட ஷேர் கேபிட்டல் 2 lakh இன்டூ எவ்வளோ ரேஷியோ கிடைச்சிச்சு நம்மளுக்கு எஸ் லிமிட் மைனாரிட்டிக்கு எவ்வளோ ரேஷியோ 1. ஸோ 1/4. இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 50,000 கிடைக்கும். இதோட நம்ம வந்து மைனாரிட்டியோட கேபிட்டல் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணணும். மைனாரிட்டியோட கேபிட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைச்சிச்சு 15,000. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 65,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் மைனாரிட்டியோட ரெவென்யூ ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிக்கணும். மைனாரிட்டியோட ரெவென்யூ ப்ராஃபிட் எவ்வளோ கிடைச்சிச்சு 30,000. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 95,000 கிடைக்கும். இதுதான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். இதை எடுத்துட்டு போய் நம்ம லயபிலிட்டி சைட் காமிப்போம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் குட்வில். இதில் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் பெய்டு. அமௌண்ட் பெய்டுன்றது எச் லிமிடெட் வந்து எவ்வளோ பே பண்ணி ஷேர்ஸ் வாங்கினாங்கன்றது. 15,000 ஷேர்ஸ் எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க 1,50,000க்கு வாங்கியிருக்காங்க. அது அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. மைனஸ் பர்ச்சேஸ்டு ஷேர் வேல்யூ. இந்த அமௌண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா சப்சிடரியோட ஷேர் கேபிட்டல் இருக்குல்ல 2 lakh இன்டூ ஹோல்டிங்கோட ரேஷியோ போடணும். ஹோல்டிங் ரேஷியோ 3/4. இப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1,50,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் மைனஸ் ஹோல்டிங்கோட கேபிட்டல் ப்ராஃபிட். அது எவ்வளோ கிடைச்சிச்சுன்னா நம்மளுக்கு 45,000. இப்போ இது ரெண்டும் மைனஸ் இருக்கு, மைனஸ்ல இருக்கா, மைனஸும் பிளஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம அவுட்டர் காலம்ல போட்டுக்கலாம். ஆட் பண்ணா நம்மளுக்கு 1,95,000 கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 45,000 கிடைக்குமா? -45,000 கிடைக்கும். இதுதானே பெரிய நம்பர். ஸோ வந்து நம்மளுக்கு -45,000 கிடைக்கும். நான் என்ன சொல்லியிருக்கேன், மைனஸ்ல வந்துச்சுன்னா அது வந்து கேபிட்டல் ரிசர்வ்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ நம்மளுக்கு இந்த சம்ல கேபிட்டல் ரிசர்வ் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண போறோம். ஸ்டாக்கோட பிரைஸ் எவ்வளோ 50,000 இன்டூ எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாங்களாம் 25%. ஸோ 25/125 100 கூட 25 ஆட் பண்ணி கீழே போட்டுக்கணும். காஸ்ட்னு கொடுத்ததுனால நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு 10,000 கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க 50,000 இன்டூ 20/100 பண்ணலாம். சேம் 10,000 தான் கிடைக்கும். இந்த ரெண்டு மெத்தட்ல நீங்க எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்க்கு நோட்ஸ் போட போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ், அதுக்கு கீழே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், அந்த ஹெட்டிங்குள்ள ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டலை வந்து நம்ம ஆல்ரெடி எச் லிமிடெடோட ஷேர் கேபிட்டலை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து எச் லிமிடெடோட ஷேர் கேபிட்டல் மட்டும் தான் எடுக்கல. எவ்வளோனா 10 lakh. நெக்ஸ்ட் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ஃபர்ஸ்ட் ரிசர்வ் எழுதிக்கணும். ரிசர்வ்ல வந்து நம்ம எதை யூஸ் பண்ணிட்டோம், எஸ் லிமிடெடோட ரிசர்வ் வந்து யூஸ் பண்ணிட்டோம். எச் லிமிடெடோட ரிசர்வ் மட்டும் தான் யூஸ் பண்ணல, அது வந்து 1 lakh. நெக்ஸ்ட் சர்ப்ளஸ். சர்ப்ளஸ்னாலே ப்ராஃபிட்ஸா, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். இதுலயுமே நம்ம வந்து எஸ் லிமிடெடோட ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணிட்டோம். எச் லிமிடெட் மட்டும் தான் யூஸ் பண்ணல. எச் லிமிடெடோட ப்ராஃபிட் வந்து 4 lakh. ரெவன்யூ ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிக்கணும், ஏன்னா அதுவும் ஒரு ப்ராஃபிட் தானே. நம்ம வந்து எஸ் லிமிடெட் யூஸ் பண்ணிட்டோம் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு.
ஆனால் ஹெச் லிமிடெட் ப்ராஃபிட் தான் யூஸ் பண்ணல. ஸோ ஹெச் லிமிடெடோட ப்ராஃபிட் வந்து 90,000. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 4,90,000 கிடைக்கும். இதோட நம்மளுக்கு அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, மைனஸ் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். அது எவ்வளோ கிடைச்சிச்சு நம்மளுக்கு? 10,000 கிடைச்சிச்சா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா 4,80,000. இதுதான் நம்மளோட சர்ப்ளஸ். இப்போ ரிசர்வையும் சர்ப்ளஸையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 6,25,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் ட்ரேட் பேயபிள். இதுக்கு கீழே கிரெடிட்டார்ஸ் வருமா? கிரெடிட்டார்ஸ்ல நம்ம ரெண்டு அமௌண்ட்டுமே யூஸ் பண்ணல, ஹெச் லிமிடெட்டும் யூஸ் பண்ணல, எஸ் லிமிடெட்துமே யூஸ் பண்ணல. ஸோ ரெண்டு அமௌண்ட்டுமே வரும் நம்மளுக்கு. ஹெச் லிமிடெட்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 lakh, எஸ் லிமிடெட்க்கு 1,20,000 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 3,20,000. நெக்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் வரும். பில்ஸ் பேயபிள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30,000 கொடுத்துருக்காங்க. எஸ் லிமிடெடுக்கு கட்ட வேண்டிய பில்ஸை வந்து ஹெச் லிமிடெட் வந்து சப்போர்ட் பண்ணி ஏற்றுக்கிறாங்கன்ட்டு அதான் நம்ம வந்து அதை வந்து மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் சொல்லுவோம்னு சொன்னால அதை வந்து இங்கே மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் மியூச்சுவல் ஆப்ளிகேஷன். மியூச்சுவல் ஆப்ளிகேஷன்றது பில்ஸ் ரிசீவபிளோட அமௌண்ட் எவ்வளோ 10,000 கொடுத்துருக்காங்களா அது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 20,000 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3,40,000 கிடைக்கும். இதுதான் நம்ம ட்ரேட் பேயபிளோட அமௌண்ட். நெக்ஸ்ட் வந்து டேஞ்சபிள் அசெட். டேஞ்சபிள் அசெட்ல நம்மளுக்கு சன்ட்ரி ஃபிக்ஸ்ட் அசெட் கொடுத்துருக்காங்க. இதுலையுமே நம்ம வந்து ஹெச் லிமிடெட் தான் யூஸ் பண்ணல, எஸ் லிமிடெட் தான் அமௌண்ட் யூஸ் பண்ணல. ஸோ ரெண்டுமே போட்டுக்கணும். ஹெச் லிமிடெடுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8 lakh கொடுத்துருக்காங்க. எஸ் லிமிடெடுக்கு வந்து 1,20,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 9,20,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக். ஸ்டாக்லையுமே நம்ம வந்து ஹெச் லிமிடெட் தான் யூஸ் பண்ணல, எஸ் லிமிடெட் தான் யூஸ் பண்ணல. ஹெச் லிமிடெட்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6,10,000 கொடுத்துருக்காங்க, 2,40,000 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 8,50,000 கிடைக்கும். இதோட நம்ம அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டா மைனஸ் பண்ணி காமிக்கணுமா? அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் அது எவ்வளோ நம்மளுக்கு கிடைச்சிச்சு? 10,000. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 8,40,000 கிடைக்கும். இதுதான் ஸ்டாக். ட்ரேட் ரிசீவபிள். ட்ரேட் ரிசீவபிள்ல நம்மளுக்கு என்ன வரும்? டெப்டார்ஸ் வருமா? டெப்டார்ஸ்லையுமே நம்ம ஹெச் லிமிடெட் அமௌண்ட்டும் யூஸ் பண்ணல, எஸ் லிமிடெடோட அமௌண்ட்டும் யூஸ் பண்ணல. ஹெச் லிமிடெடுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,30,000 கொடுத்துருக்காங்க. எஸ் லிமிடெடுக்கு 1,70,000 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 3 lakh. நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்களா? பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ? 10,000. நெக்ஸ்ட் மைனஸ் மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் அதுவுமே 10,000 தான். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 0, அதனால நில்லுன்னு காமிச்சிருக்கோம். அப்போ நம்மளுக்கு வந்து ட்ரேட் ரிசீவபிள் 3 lakh தான். இப்போ வந்து நம்ம கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் போடலாம். கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் வந்து பர்டிகுலர்ஸ், நோட் நம்பர், ருபீஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், அதில் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ஷேர் கேபிட்டலோட நோட் நம்பர் 1, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் நோட் நம்பர் 2. ஷேர் கேபிட்டல் வந்து நம்மளுக்கு 10 lakh கிடைச்சிச்சா? நெக்ஸ்ட் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்து 6,25,000. நெக்ஸ்ட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ்ல கண்டுபிடிச்சோம்ல, அதை லயபிலிட்டி சைட் காமிக்கணும். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்க்கு நோட் நம்பர் கிடையாது. எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 95,000 கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கரண்ட் லயபிலிட்டி, அதுக்கு கீழே ட்ரேட் பேயபிள், இதோட நோட் நம்பர் 3. எவ்வளோ அமௌண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம்னா 3,40,000.
liability side இவ்வளோதான் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 20,60,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் அசெட். அசெட்ல ஃபர்ஸ்ட் நான் கரண்ட் அசெட், அதுக்கு கீழே டான்ஜிபிள் அசெட், இதோட நோட் நம்பர் 4. டான்ஜிபிள் அசெட் வந்து நம்மளுக்கு 9,20,000 கிடைச்சிச்சு. கரண்ட் அசெட், கரண்ட் அசெட் கீழே ஸ்டாக், நோட் நம்பர் 5. ஸ்டாக் வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 8,40,000. நெக்ஸ்ட் ட்ரேட் ரிசீவபிள், அதோட நோட் நம்பர் 6. எவ்வளோ அமௌண்ட்னா 3 lakh. அவ்வளோதான் அசெட் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 20,60,000 கிடைக்கும். இப்போ ரெண்டு சைடுமே டேலி ஆயிடுச்சா? அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.